லாஸ்ட் ஒரு 10 நாளாக எல்லாருமே அலி கெமனை அப்படின்ற அந்த ஒற்றை பெயரை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த இந்த கலைபரத்தில் நம்ம மிஸ் பண்ணவே கூடாத இன்னொரு பேர் இருக்குது. அது கொமேனி அப்படின்ற இன்னொருத்தர். ஈரான் நாட்டை ஒரு ஒரு இஸ்லாமிக் தியோக்ரஸினா கடவுள், தியோனா கடவுள், கிரேசினா ஆட்சி, கடவுளுடைய ஆட்சி அப்படின்ற அந்த அந்த ஒரு இஸ்லாமிய மதத்தை மையமாக கொண்ட ஒரு ஆட்சியை அவர் அமைச்சார் கொமேனி. இந்த கொமேனி 89 இவர் இறந்து போயிடுறாரு. இவர் எதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்னால், இவங்க ஊரில் உள்ள பிரச்சனையும் தாண்டி வெளியூரில் உள்ள அத்தனை பேரையும் பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருப்பார், எல்லாரையும் பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு இருப்பார். அப்படி இவர் ஃபேமஸாக கடிச்சு வச்ச ஒரு ஆள் வந்து நம்ம சல்மான் ருஷ்டி. அவர் எழுதின ஒரு புக்கு, ஒரு நாவல், ஒரு கற்பனை கதை. நான் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு நான் சொன்னேன் அப்படிலாம் கூட அவர் கிளைம் பண்ணல. அவர் ஒரு கற்பனை கதை. இஸ்லாமில் உள்ள முகமது நபி குறித்து அவர் எழுதின ஒரு சில விஷயங்கள், அதில் எனக்குமே உடன்பாடு இல்லை. ஆனால் அவர் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக ஒரு நாவல் முழுக்க அப்படி எழுதினார்னா இல்லை. அதில் ஒரு சில காட்சிகள் அப்படி இருக்கும். நீங்கள் படிச்சிருக்கலாம். நீங்கள் வந்து படித்து பார்க்கணும். எப்போவுமே ஒரு புத்தகத்தை நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் படிக்கணும். இது சாத்தானின் வசனங்கள் அப்படின்ற இந்த நாவல் நான் இதை படிச்சிருக்கேன். நான் அதை 2 டைம்ஸ் படிச்சிருக்கேன். அப்படி ஒன்றும் பெருசாக ரொம்ப அஃபெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில காட்சிகள் இருக்கும். பட் அதையும் தாண்டி இதை பேன் பண்ணுற அளவுக்கு நம்ம இந்தியாவில் இது ராஜீவ்காந்தியினுடைய ஆட்சியில் இவங்க இதை பேன் பண்ணாங்க. இதை பேன் பண்ணுற அளவுக்கு இவரை கொலை பண்ணுங்க, இவரை கொலை செய்யுங்க, இவரை பார்த்த உடனே இவரை கொல்லுங்கன்னு சொல்லி ஈரானில் இருந்த ஒருத்தர் பிரிட்டிஷ்லேயும் அமெரிக்காவிலையும் வாழ்ந்துட்டு இருந்த சல்மான் ருஷ்டி மேலே ஒரு ஒரு கொலைவெறியை தூண்டுற அளவுக்கு அப்படி ஒன்றும் மோசமாக இதில் எதுவும் இல்லை. ஸ்டில் இது அவாய்ட் பண்ணப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். இதை இவர் எழுதியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு ஒரு கற்பனையாக இவர் எழுதின ஒரு சில விஷயங்களாக இவங்க அஃபண்ட் ஆகிட்டாங்க இதை வச்சு. இப்போ இவர் இதுக்கு தான் ஃபேமஸ். ஊரில் உள்ள அத்தனை பேரையும் வம்பு கிழுத்து இவரை கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஊரில் உள்ள அத்தனை பேரையும் தூண்டி விடுற வேலைக்கு இவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கொமேனி. ஆனால் இதில் என்ன வேடிக்கைன்னா, இதே கொமேனி இந்த நாவல் இருக்கு இல்லையா, இந்த நாவலை அவர் படிக்கவே இல்லை. இதான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு வக்கரமான ஒரு விஷயம். என்னென்னா, நீங்கள் ஒரு புத்தகத்தை வாசிக்கவே இல்லை. யாரோ சொன்னாங்க, ஆமாங்க இந்த புத்தகத்தில் இந்த மாதிரி ஒரு சில காட்சிகள் இருக்குது, உடனே இவனை கொல்லுங்க, நான் உன் மேலே ஃபத்வா போடுறேன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் இவர் பண்ணிகிட்டு இருந்தார். நியூயார்க்கர் பத்திரிகையில் இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் நான் ஒன்று படித்தேன். அயத்தொல்லா கொமேனி நெவர் ரெட் சல்மான் ருஷ்டிஸ் புக் அப்படின்ற இந்த ஒரு ஆர்டிக்கல். நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இந்த ராபின் ரைட் அப்படின்ற இந்த ஆத்தர் இருக்காங்க இல்லையா, இவங்க கொமேனியினுடைய பையன் இருக்கார் இல்லையா அகமத் அப்படின்ற ஒருத்தர், இவர்கிட்ட இவங்க பேசியிருக்காங்க ஏர்லி 1990s. அயத்தொல்லா ருஹல்லா கொமேனி நெவர் ரெட் சல்மான் ருஷ்டிஸ் புக் The Satanic Verses. His son Ahmed told me in Tehran in the early 1990s. ஒன்றுமே இல்லை, ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் ஒன்று வரும். இதையும் தாண்டி ஒரு சில ப்ராஸ்டியூட்ஸ் இருப்பாங்க. இந்த ப்ராஸ்டியூட்ஸ்க்கு இவர் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக ஒரு சில பேரெல்லாம் வச்சு விட்ருப்பார். இவர் ஒரு ஏத்திஸ்ட். இவர் இஸ்லாம்லேருந்து வெளியே வந்து அந்த மதத்துக்கு எதிராக ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. இப்படி பேசுகிறதுக்கான உரிமை வேணுமா இல்லையானா வேணும். ஓகே, ஒருத்தருக்கான அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு வேணும். பட் ஸ்டில் இந்த கான்ட்ரவர்சி தேவையில்லாமல் இவர் கிளப்பி விட்டாருன்னு நான் நினைக்கிறேன். சல்மான் ருஷ்டி. இதுக்கு ரியாக்ஷனும் ரொம்ப அதிகமாக வந்துச்சு. இன்றைக்கி வரைக்கும் சல்மான் ருஷ்டி பயந்து ஒளிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் அவரை கண்ணில் குத்தி ஒரு கண்ணை காலி பண்ணி விட்டாங்க. இருந்தாலுமே இன்னைக்கு வரைக்குமே இவருக்கான அந்த அந்த அச்சம் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காரு. இஃப் யூ ரீட் ஹிஸ் மெமோர் ஜோசப் ஆண்டன் அப்படின்ற பெயரில் நீங்கள் இதை படிச்சிங்கன்னா இவர் எப்படியெல்லாம் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனார், எப்படிலாம் அலைஞ்சாருன்ற மாதிரி விரிவாக எழுதியிருப்பார் அவருடைய மெமோ. இப்போது ஒரு புக்கே படிக்காமல் அந்த புக்கை பற்றி ஒருத்தரால் பேச முடியும் அப்படின்னா, இந்த நபர் கொமேனி அப்படின்ற நபர் பற்றி நிறைய பேர் நீங்கள் படிச்சிருக்கலாம். பட் அதிகமாக முக்கியமாக இந்த பிரச்சனையில் இப்போது லாஸ்ட் ஒரு 10 நாள் போயிட்டுருக்கிற இந்த பிரச்சனையில் இவரை பற்றி யாருமே பேச மாட்டோம். இவர் தான் எல்லா பிரச்சனைக்குமான ஊற்றுக்கண்ணை இந்த ஆள் தான் கொமேனி. இவர் இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்காரு. இது என்னென்னா, இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி. இஸ்லாமில் அந்த ஷியா பிரிவில் நிறையா மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இஸ்லாமிய சட்டத்தை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லி இவங்க பேசியிருப்பாங்க இல்லையா, இவங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அர்த்தம் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி. எல்லா மதத்துலையுமே இந்த பிரச்சனை உண்டு. அதாவது
ஒரு மதத்தில் ஒரு தலைவர் ஒரு விஷயத்தை அவர் பேசி வச்சுருப்பார். அவர் போனதுக்கப்புறம் அவருக்கு பின்னால் வந்தவங்க அவர் சொன்ன விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வர்றப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விஷயத்துக்கு இது அர்த்தமாக இருக்கும், இல்லை இது அர்த்தமாக இருக்கும்னு சொல்லி இவங்களுக்குள்ளே டிபேட் பண்ணுவாங்க. இந்த டிபேட் ஒரு காலகட்டத்துக்கு மேலே இது பிரிவினையாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. முக்கியமாக கிறிஸ்டியானிட்டியில் இது நிறையாவே உண்டு. ஜீசஸ் கிரைஸ்ட் வாழ்ந்த காலகட்டத்திலேயே அந்த யூத மத சட்டங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறைய பிரிவுகள்லாம் உண்டு. இஃப் யூ ரீட் த பைபிள் நீங்கள் படிக்கலாம். ஃபேரிசீஸ்னு ஒரு குரூப் இருப்பாங்க. இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா சாடுசீஸ்ன்னு இருப்பாங்க. இந்த சாடுசீஸ் இவங்க யாருன்னா, இவங்க ஒருத்தங்க இறக்குறாங்கன்னா அவங்க இறந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை அவ்வளோதான், இன்னொரு வாழ்க்கை, அதாவது சொர்க்கம் நரகம் அப்படின்ற விஷயம் இல்லை அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஆனால் இந்த கருத்தை பெரும்பாலான மக்கள் ஏற்கலை. அப்போ இந்த மாதிரி எல்லா மதத்துலேயுமே இந்த மாதிரி பிரிவுகள்லாம் உண்டு. அது எங்கேருந்து வரும்னா, இந்த சிம்பிள் மேட்டர் தான். ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அர்த்தம் கொள்ள வேண்டும், இப்படி ஒருத்தர் பேசியிருக்காரு, இந்த விஷயத்தை எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம். அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, கொமேனி, இவருக்கான பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மதத்தலைவர். ஓகே, இவர் 64 இவர் நாடு கடத்துறாங்க. இதுக்கு முன்னால் இவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா, அங்கே இருந்த அந்த ஷியா மக்கள்கிட்ட அந்த ஷியா பிரிவை பற்றி பேசி அந்த மக்களை எஜுகேட் பண்ணிகிட்டு இருந்தார். அதையும் தாண்டி வன்முறை, அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை தூண்டி விட்டார். இவரை நாடு கடத்தி வெளியே அமுச்சு விட்டாங்க. ஹி வென்ட் டு ஃப்ரான்ஸ். இப்போது இவர் 79 இவர் நாட்டுக்கு வராரு. இந்த பீரியடில் இவர் எழுதின ஒரு புத்தகம் ஒன்று உண்டு, தாரீர் அல் வாசிலா அப்படின்ற பெயரில் ஒரு கமெண்ட்ரி. ஒரு விஷயத்தை நம்ம எப்படி டீல் பண்ணணும், இன்னொன்று இஸ்லாமிக் வே, எப்படின்னா டேக்ஸ் கட்டணும், அதை எப்படி கட்டணும், ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா, அதை செய்கிறதா இருந்தால் எப்படி செய்யணும், அதற்கான லிமிட்டேஷன்லாம் என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ் பண்ணுறப்ப நம்ம எப்படிலாம் பண்ணலாம், மேரேஜ் பண்ணுறதுக்கான ரூல்ஸ்லாம் என்ன, யாரை மேரேஜ் பண்ணலாம், வட்டி வாங்கலாமா, வட்டி வாங்கினா எவ்வளோ வாங்கணும், இந்த மாதிரி அன்றாடம் நம்ம செய்ய வேண்டிய இல்லை செய்யக்கூடாத விஷயங்களை அந்த ஷியா பிரிவு மக்களுக்கு இவர் ஒரு ரூலிங் மாதிரி கொடுத்துருப்பார். இதுதான் இந்த புத்தகத்தினுடைய நோக்கம். ஓகே, இப்போது இந்த புத்தகத்தில் திருமணம் குறித்து இவர் பேசின ஒரு சில விஷயங்கள் நம்ம இன்றைக்கி இதை படிக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது 18+ கிடையாது. இதையும் தாண்டி அடல்ட்டுலேயுமே அவங்க இது காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு மிக மோசமான, அருவருக்கத்தக்க, ரொம்ப வெளிப்படையாக ஓப்பனாக பேசப்பட்ட பல விஷயங்கள்லாம் உள்ளே உண்டு. நம்ம இன்றைக்கி இதை படிக்க போகிறோம். உங்களுக்கு இஃப் யூ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் ஜஸ்ட் ஸ்டாப் இட், இல்லைனா யூ கேன் ஸ்கிப் இட். ஓகே, ஏன்னா இந்த விஷயத்தெலாம் நம்ம ஓப்பனாக பேசி தான் ஆகணும். அப்போ தான் இங்கே உள்ள விஷயங்கள், திருமணம் அப்படின்ற விஷயத்தில் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி 9 வயசு குழந்தை, 9 வயசு அவங்க ஊர் கேலண்டர் படி, பட் ஒரிஜினலி நம்ம ஃபாலோ பண்ணுற கேலண்டர் படி பார்த்திங்கன்னா 8.25 வயசு, 8 ஆண்டுகளும் 9 மாதங்களும் கொண்ட இந்த ஏஜுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த குழந்தைகள் மேரேஜ் பண்ணிக்கலாம், அந்த பெண் குழந்தைகள் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தப்போ நான் யூகே கவர்மெண்ட்டினுடைய அந்த வெப்சைட் போய் பார்த்துட்டு அங்கேருந்து நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். இவங்க மற்றவங்களை கோட் பண்ணியிருப்பாங்க, அந்த ரிப்போர்ட்டில் போட்டிருப்பாங்க இல்லையா, நம்ம அதை படித்தோம். இப்போது கொமேனி டைரக்டாக இதை பற்றி பேசியிருக்காரு. 9 வயசில் குழந்தைங்களுக்கு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த, கொமேனி பேசின விஷயத்தை நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். இந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த நாவல் இருக்கு இல்லையா, ரஸ்டி எழுதின இந்த நாவல் இருக்கு இல்லையா, இந்த நாவலில் நம்ம பேசியிருப்போம் இல்லையா, எப்போவுமே ஒரு ஒர்க்கை நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் நம்ம படிக்கணும். நம்ம படிச்சிருந்தாலுமே ஒரு ஃபிக்ஷனல் ஒர்க்கை நம்ம ரொம்ப அஃபண்ட் ஆகி நம்ம அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமாக டாவின்சி கோட் நாவல் எடுத்துக்கலாமா. டாவின்சி கோட் நாவலை பொறுத்த வரைக்கும் அதை நான் படிச்சிருக்கேன். எப்போனா 2010 அப்போலாம் நம்ம சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் மூர் மார்க்கெட்டுன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும். அங்கே என் ஃப்ரெண்டு போயிட்டு பழைய புக்ஸ்லாம் வாங்கி படிப்பான், பழைய நாவல்ஸ்லாம் அங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அவங்க கூட நானும் போயிருக்கேன். அப்போ தான் இந்த நாவல்லாம் கிடச்சிது. டாவின்சி கோட் நாவல் நான் வாங்குறப்போ அது 85 ரூபா. எப்போனா 2010-11 அப்போது, அந்த டைமில். அப்போ அந்த நாவல் வாங்கி படிக்கிறப்போ நிறையா விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக, பிளாட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அவர் பண்ணியிருப்பார். நல்லா ஃபாஸ்ட்டாக போகும் ஸ்டோரி. ஆனால் ஒரு எழுத்தாக அது ஒரு நல்ல ஒரு இலக்கியம் இல்லை அப்படின்னாலுமே, ஸ்டோரி வைஸ் ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் நாவல், ரொம்ப வேகமாக மூவ் ஆகிற ஒரு நாவல்னால் அந்த புக்கை நான் சொல்வேன். இப்போ அந்த புக்கில் நிறையா விஷயங்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி நிறையா விஷயங்கள் அவங்க பேசியிருப்பாங்க. ஹோலி கிரெயில் அப்படின்றது ஒரு பாத்திரம் இல்லை, அது ஒரு பெண்ணுடைய ஒரு வெசல், விச் இஸ் மேரி மேக்டலின் அப்படின்ற ஒரு பெண் இருந்தாங்க. அந்த பெண்ணுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குமான ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு.
அவங்க 2 பேரும் காதலிச்சாங்க, இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. இந்த மாதிரிலாம் கதை உள்ள உண்டு. இப்போது இது ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை நம்ம உண்மைக்கு எடுத்துகிட்டு வந்து, உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் இல்லை நம்மளுடைய ஃபெய்த் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு வந்து, நம்ம ரொம்ப அஃபண்ட் ஆகி நம்ம வந்து மேலேயும் கீழேயும் ஆட வேண்டாம், குதிக்க வேண்டாம். மேரி மேக்டலின் அவங்க தான் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு அடுத்து அந்த மூவ்மெண்ட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கான லீடராக வந்தாங்க. ஆனால் அவங்கள இங்கே உள்ள இந்த ஆண்கள்லாம் சேர்ந்து அவங்கள விரட்டி விட்டாங்கன்ற மாதிரி அங்கே உண்டு. பட் பைபிளில் இந்த மாதிரி எதுவும் இல்லை, வரலாற்றில் இந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு குறிப்புகளும் இல்லை. ஆனால் இவர் சொல்கிறாரு இட்ஸ் இஸ் அ ஃபிக்ஷன். ஓகே, இதே மாதிரி தான் இதுவும் ஒரு ஃபிக்ஷன், ஒரு கதை. இந்த கதைக்கு நம்ம இவ்வளோ அஃபண்ட் ஆகிறோமே, நம்ம ரூல் அப்படின்ற பெயரில் 8.25 வயசு பொண்ணுக்கு நம்ம இங்கே ரூல்ஸ்லாம் நம்ம போட்டு வச்சுருக்கோம். யாரை மேரேஜ் பண்ணலாம், எப்படி மேரேஜ் பண்ணலான்ற மாதிரி. நேராக அங்கே போயிடலாமா? இந்த தாரீர் அல் வாசில்லா அப்படின்ற இந்த புக்கில் நிறையா வால்யூம்ஸ் உண்டு. இது வால்யூம் 3 38வது சாப்டர். ஓகே, மேரேஜ் அப்படின்ற நிக்கா அப்படின்ற தலைப்பில் உள்ள இந்த ஒரு சாப்டரில் மேரேஜ் நம்ம எப்போ பண்ணணும், எந்த டைமில் பண்ணணும், எப்படி பண்ணணும், மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த பெண்ணும் ஆணும் கூடி வர்றப்போ அவங்க என்ன ப்ரேயர் பண்ணணும், அப்படி ப்ரேயர் பண்ணலன்னா என்ன ஆகுன்ற மாதிரி விரிவாக நிறையா விஷயங்கள் இவர் பேசியிருப்பார். நான் காட்டுற இந்த எடிஷன் எப்படி இருக்கும்னா, ஒரு அராபிக் டெக்ஸ்ட் இருக்கும், ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு. இதை இவங்க மொழிபெயர்த்திருப்பாங்க ஆங்கிலத்தில். ஸோ நான் காட்டுற விஷயத்துக்கு நான் உங்களுக்கு அராப் டெக்ஸ்ட்டும் நான் காட்டுறேன். நீங்கள் வேணால் அராப் தெரிஞ்சவங்க படித்து பாருங்கள். நீங்கள் படிச்சுட்டு, ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஆங்கிலத்தில் வந்து மொழி மாற்றம் செய்கிறப்போ இவங்க வேணும்னே அதை திரிச்சிட்டாங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் படிக்கணும், நீங்கள் அரபும் படிக்கலாம், ஆங்கிலமும் படிக்கலாம். ஒரு பெண் ஒரு கணவனை எப்படி சூஸ் பண்ணணும், ஒரு கணவன் ஒரு மனைவியை எப்படி சூஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் ப்ராக்டிக்கலாக பல விஷயங்கள் பேசிட்டு மேரேஜ் பண்ணிட்டீங்க. மேரேஜ் பண்ணுற அன்னைக்கு நைட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒய்ஃப் கூட உறவு வைக்க போகிறீங்க. உறவு வைக்க போகிறப்போ ஒரு ஆண் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஹஸ்பண்ட் மஸ்ட் ரிசைட் பிஸ்மில்லா, அது ஒரு ப்ரேயர். ஓகே, ஐ பிகின் வித் தி நேம் ஆஃப் அல்லாஹ் த கம்பேஷனேட், இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேளை இதை செய்யலைன்னா என்ன ஆகும்னா, டெவில் பிசாசு வந்து பேய் வந்து உங்கள் கூட பார்ட்டிசிபேட் பண்ணோம், நீங்களும் ஒய்ஃபும் ஒன்றா இருக்கும்போது. when any one of you has intercourse with his wife he must remember Allah, if he does not do so, அப்படி நினைக்கலன்னா and a son is born to him, அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான்னா he shall have the devil as his partner, அவங்க கூட சாத்தான் அவங்க கூட ட்ராவல் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இங்கே பேசப்பட்டிருக்கா. இந்த ப்ரேயரை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. இது ஓகே, ஃபைன். அடுத்து கீழே வாங்க. இதில் ரூல் நம்பர் 12 பாருங்களேன். அதில் இது ரொம்ப விரிவாக இவங்க பேசியிருக்காங்க, ரொம்ப வெளிப்படையாக பேசி வச்சுருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும். இன்டர்கோர்ஸ் வித் women is not allowed unless she attains the age of 9 years. நம்ம கேலண்டர் படி 8.25 வயசு. 9 வயசுக்கு முன்னால் ஒரு பெண் கிட்ட நீங்கள் இன்டர்கோர்ஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு பெரிய விஷயமா இவர் சொல்கிறாரு. இதுக்கு இவர் சட்டம் வேறு. 9 வயசு கீழே பண்ணுறாதீங்கப்பா. 9 வயசுனா என்ன பெரிய வயசா? இது என்ன பெரிய பொம்பளையா அந்த பொண்ணு? 9 வயசு சின்ன பாப்பா. இவர் சொல்கிறாரு நோ கரெக்டாக 9 years. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து there is however, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், no objection in other enjoyments like touching lasciviously. what is lasciviously? ரொம்ப அப்படியே காமவெறியோடு தொடலாம். யாருன்னா இந்த குழந்தைய. there is no other objection in other enjoyments like touching lasciviously, hugging and rubbing the thighs even with a suckling infant. மக்களே, மனசை ரொம்ப திடப்படுத்திக்கிட்டு நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. சக்லிங் இன்ஃபேண்ட், பால் மறவாத குழந்தை, அம்மா கிட்ட இன்னும் பால் குடிச்சிட்டு இருக்கிற ஒரு குழந்தைய நீங்கள் என்ன பண்ணலான்னா, பாலியல் ரீதியாக காம வெறியோடு நீங்கள் அந்த குழந்தைய தொடலாம், அதை கட்டிப்பிடிக்கலாம். அண்ட் ரப்பிங் த தைஸ், அதனுடைய தொடையை நீங்கள் தேய்க்கலாம் வச்சு. இப்படின்னு நான் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறேன், தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இவர் சொல்கிறாரு, ஒரு பால் மறவாத குழந்தைய, அதாவது 2 வயசுக்குள்ளே, ஓகே, 1 வயசு 2 வயசு 6 மாதம், ஓகே, இந்த குழந்தைய நான் இந்த ஆம்பளைக்கு நான் மேரேஜ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் அக்ரி பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஆம்பளை அந்த சக்லிங் இன்ஃபண்ட்டை, அந்த பால் குடிச்சிட்டு இருக்கிற அந்த குழந்தைய இவன் என்ன பண்ணலான்னா, இவன் தடவலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இங்கே கமெண்ட்ரி எழுதி வச்சிருக்காரு. இஃப் அ பர்சன் ஹேஸ் ஹேட் இன்டர்கோர்ஸ் வித் அ கேர்ள் பிஃபோர் ஷி அட்டைன் த ஏஜ் ஆஃப் 9 years, 9 வயசு ஆகிறதுக்கு முன்னால் ஒரு குழந்தை கூட, ஒரு பெண் குழந்தை கூட ஒருத்தன் உறவு வச்சு, அண்ட் இட் ஹேஸ் நாட் ரிசல்டட் இன் இஃப்தானா வெஜைனல் இன்ஜுரி,
அந்த பெண்ணுடைய அந்த அந்த குழந்தையுடைய பிறப்புறுப்பில் ஏற்படுற காயங்கள். இப்படி காயங்கள் ஏற்படலைன்னா he shall not be subjected to any punishment. அவனுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டுமே இல்லை. except that he shall be considered to have committed a sin. அவன் ஒரு பாவி, ஒரு பாவம் செஞ்சுட்டான்னு நம்ம ஏற்றுக்கலாம். பட் அவனுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் இல்லை. இஃப் ஹிஸ் இன்டர்கோர்ஸ் ஹேஸ் ரிசல்டட் இன் இஃப்தா, ஒருவேளை இவன் இப்படி உறவு வச்சு அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு காயம் ஏற்பட்டுருச்சுன்னா, ஸோ தேட், அது எந்த அளவு காயம்னா, ஸோ தேட் தி யூரினல் அண்ட் மென்ஸ்ட்ருவல் ஆர் தி மென்ஸ்ட்ருவல் அண்ட் ஃபீக்கல் பேசேஜஸ் ஹவ் பிகம் ஒன். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, அந்த பெண் கூட அந்த குழந்தை கூட இவன் உறவு வச்சு இவன் பெனட்ரேட் பண்ணுறதன் மூலமாக காயம் ரொம்ப பெருசாகி, ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த காயங்கள் எப்படி ஏற்பட்டுச்சுன்னா, ஏனஸ், அந்த பெண்ணுடைய ஆசனவாய்க்கும் வெஜைனாவுக்கும் நடுவில் உள்ள அந்த இடம் கிழிஞ்சி அது ரெண்டும் ஒன்றாயிருச்சுன்னு வைங்களேன். இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒன்றா ஆயிருச்சுன்னா she shall be rendered perpetually prohibited to him. கண்டிப்பாக அந்த பொண்ணு திருப்பி அவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க, இன் எனி கேஸ் அக்கார்டிங் டு தி ஸ்ட்ராங்கர் ஒப்பீனியன். இவங்களுடைய இந்த இஸ்லாமிக் லாவில் இதுக்கு முன்னால் பேசியிருப்பாங்க இல்லையா, இவங்கெல்லாம் சேர்ந்து இது ஒரு கன்சென்சஸ். ஓகே, இந்த கன்சென்சஸ் படி she shall not cease to be his wife. அப்போ கூட இவனை ப்ரொஹிபிட் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் இவ கடைசி வரைக்கும் அவனுக்கான மனைவியாகவே இருப்பாள். யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தைய 9 வயசுக்கு வர்றதுக்கு முன்னால் அந்த குழந்தைய ஒருத்தன் செஞ்சு அந்த குழந்தையினுடைய காயங்கள், அந்த குழந்தைக்கு மோசமான காயங்கள்லாம் ஏற்பட்டு, அது எந்த அளவு காயங்கள்னா அந்த 2 விஷயமே ஒன்றாகி இவ்வளவு ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தை இவனை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கான உரிமை இல்லை. மாறாக இவன் அந்த பொண்ணுக்கிட்ட திருப்பி போகக்கூடாது. ஏன்னா ஒரு மாதிரி வெறி பிடிச்ச நாய் மாதிரி உள்ளே பாஞ்சி ஏதோ பண்ணிட்டான். அப்போ என்ன பண்ணலாம், இந்த குழந்தைக்கான நீதி அங்கே இல்லை. குழந்தைய ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணுறதே தவறு. ஒரு குழந்தைய இன்னொரு அடல்ட் ஆண்கிட்ட அனுப்புறது முதல்ல பீடோஃபீலியா, இது ஒரு பீடோஃபைல் கல்ச்சர் இல்லையா. இதையும் செஞ்சுட்டு அந்த குழந்தைக்கு காயம் ஏற்பட்டு அந்த குழந்தை பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம்ன்றீங்க நீங்கள்? லீகல் ஏஜ் வந்து 9 வயசு. ஆனால் 9 வயசுக்கு முன்னால் ஒருத்தர் மேரேஜ் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு எப்படி அனுமதி கிடச்சிது? அதற்கான பதில் இங்கே இல்லை. அதற்கு மாறாக அப்படி மேரேஜ் பண்ணி இந்த குழந்தைக்கு காயம் வந்துருச்சுன்னா இந்த குழந்தை திருப்பி அவங்ககிட்ட போக வேண்டாம். ஆனால் லைஃப் லாங்காக இவங்கிட்ட அடிமையாக மேரேஜ் பண்ணி இவங்க கூட வாழ்ந்து ஆகணும். அடுத்து கீழே பாருங்கள். இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த பெண்ணுக்கான மியூச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ், அந்த பொண்ணுக்கு வந்து கொடுக்க வேண்டிய எல்லாமே இவன் தந்தாகணும். இதையும் தாண்டி 5வது ஒய்ஃபை இவன் மேரேஜ் பண்ணுறதுக்கான தடை இவனுக்கு உருவாகும். அப்போ 4 பேரை மேரேஜ் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் திஸ் பொண்ணு. இந்த பொண்ணு உட்பட இன்னும் 4 பேரை இவன் மேரேஜ் பண்ணிக்கலாம். இந்த பொண்ணை இவன் காலம் முழுக்க இவன் வீட்டில் வச்சு இவன் பார்த்துக்கணும். ஏன்னா இவன் தான் செஞ்சு விட்டான் அந்த குழந்தைய. இதில் இன்னொரு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று இருக்குது உள்ள. அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் பாருங்களேன். அண்ட் ப்ரொஹிபிஷன் ஃபார் தி ஹஸ்பண்ட் டு மேரி ஹர் சிஸ்டர். அந்த பெண் இருப்பா இல்லையா, அந்த மனைவி, அந்த குழந்தையினுடைய சகோதரியை இவன் மேரேஜ் பண்ணக்கூடாது. இதுதான் பெரிய பனிஷ்மெண்ட். ஒருத்தன் ஒரு குழந்தைய ரேப் பண்ணியிருக்கான், ஒரு குழந்தைக்கு காயம் உண்டாக்கியிருக்கான், அந்த குழந்தைய வாழ்க்கையை நாசம் பண்ணி, இதெல்லாம் ரேப்பு தானே. இது குழந்தைய ரேப் பண்ணி வச்சுருக்கான். இதுக்கு பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய பனிஷ்மெண்ட். என்னன்னா இவன் 4 ஒய்ஃப் வச்சுக்கலாம், அவன் தங்கச்சியை மேரேஜ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் இவங்க எழுதி வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப படிக்கும்போதே ஒரு மாதிரி அருவருப்பாக ரொம்ப ஷாக்காக இருக்குது நமக்கு. இப்படி இந்த குழந்தைய ரேப் பண்ணி இந்த குழந்தையினுடைய உறுப்புகளெல்லாம் சிதைச்சி இந்த மாதிரி காயங்களெல்லாம் ஏற்படுத்தி விட்டதுக்கப்புறம் ஒன்று இவன் அந்த பெண்ணை இவன் கூட வச்சு வாழலாம். ஆனால் அப்படி ஒருவேளை இந்த பொண்ணை இவன் டிவோர்ஸ் பண்ணான்னா, டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கு இவன் பேமெண்ட் பண்ணணும், லைஃப் லாங் இவன் பேமெண்ட் பண்ணணும். இதுக்கு தியான்னு சொல்லி பெயர் இதெல்லாம் கீழே போட்டிருப்பாங்க. அப்போது ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை, ஒரு 8.25 வயசு குழந்தைய நீங்கள் அந்த குழந்தையினுடைய அனுமதி இல்லாமல் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க அப்பா வழியில் வந்த அப்பா ப்ளஸ் அப்பாவுடைய அப்பா தாத்தா, இந்த மாதிரி ஆட்களெல்லாம் சேர்ந்து ப்ளஸ் அங்கே உள்ள ஜட்ஜு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி அந்த பெண்ணை இவனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்து, இவன் இந்த பொண்ணை ரொம்ப மோசமான முறையில் இந்த பொண்ணை கெடுத்து ஆசனவாயவும் வெஜைனாவையும் ஒன்றாக்கி விட்டு இந்த அளவுக்கு மோசமாக அந்த பெண்ணை நடத்தி, இவ்வளவு நடத்துனதுக்கப்புறமும் இந்த பெண் அவங்க கூட தான் வாழணும். அப்படி இவன் அந்த பெண் அவனை விட்டு போகிற மாதிரி முடிவு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு காசு கொடுத்தா போதும், டியா கொடுத்தா போதும், தியா பணம் கொடுத்தா போதும். அப்போ ஒரு பெண்ணை இவங்க எந்த அளவுக்கு மோசமாக இவங்க நினைக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஒரு பெண் என்பவள் யார்? இப்போ இதே மாதிரி விஷயம் ஒருவேளை இந்தியாவில் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன்.
ஃபாசிசமே, ஃபாசிஸ்டே அப்படிலாம் இவங்க பேசுகிறாங்க இல்லையா? இவங்க யாராவது இன்னைக்கு நான் இது மண்டே ஈவினிங் ரெக்கார்ட் பண்ணுறேன். சண்டே நைட்டு நான் ஒரு போஸ்ட் பார்க்குறேன். திருமாவளவன் அவர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. தியாகி தியாகி யாருன்னா கமேனி, இப்போ இறந்தார் இல்லையா காமினி, அவரை தியாகின்றாரு. இவருக்கு இங்கே இருந்துட்டு இவங்க புகழ் வணக்கம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க யாருன்னா, இவங்க படித்தாங்களா இல்லையா? இவங்க டெக்ஸ்ட்டை எடுத்து படிச்சிங்களா இல்லையா? நீங்கள் இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இவங்க சொல்லுவாங்க, யார் ஒடுக்கப்பட்டாங்களோ நம்ம அவங்களுக்காக நிற்கிறோம்னு சொல்லுவாங்க. இதில் ஒடுக்கப்படுறது யார்? ஒரு பெண், ஒரு குழந்தை, ஒரு 8.5 வயசு குழந்தை. அந்த குழந்தையை இவன் கெடுத்து இவன் அதை திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கலாச்சார அளவுலேயே ஒரு கல்ச்சரலி இவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இன்றைக்கும். இந்த கும்பல் தான் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எந்த அளவுக்கு மோசமோ, எப்ஸ்டீன் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பிறவியோ, அதுக்கு ஈக்குவலாக நம்ம இதை கொமேனி ஃபைல்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உள்ள கேவலமான விஷயங்கள் உள்ள எழுதப்பட்டிருக்கு. அப்போ எப்ஸ்டீன் ஒரு பீடோஃபைல் அப்படின்னா, ஆமாம் அவன் பீடோஃபைல் தான், அதுக்கு சற்றும் குறையாத அளவு, அதுக்கு ஈக்குவலாக, ஏன் அதை விட மோசமாக இவங்க பண்ணுறாங்க. இவங்க இப்போது எப்ஸ்டீன் பண்ணது ஒரு இல்லீகலாக பண்ணான். அவன் இல்லீகலாக தெரியாமல் கொண்டு போய் குழந்தைங்கள இவன் ரேப் பண்ணி கொன்னான். இவங்க தெரிஞ்சு அதை ஒரு சிஸ்டமாக மாற்றி வச்சு இவன் இல்லீகலாக பண்ணால் இவங்க இதை லீகலைஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ தான், லீகலைஸ் பண்ணி இது சட்டப்பூர்வமாக எழுதி வச்சு இது ஒரு பிளான் பண்ணி இவங்க இது சிஸ்டமேட்டிக்காக இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க ஊரில் இந்த விஷயத்தை, குழந்தைகளுடைய திருமணத்தை இவங்க எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியணும்னா, கமில் அஹ்மதி அப்படின்ற ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட், இவர் ஈரான் நாட்டை சேர்ந்தவர். இவர் எழுதின ஒரு ஒர்க் ஒன்று உண்டு. இது ஆக்சுவலி ஒரு ரிசர்ச் பேப்பர். இந்த பேப்பரை இவங்க இங்கே உள்ள ஸ்காலர்லாம் சேர்ந்து போட்டிருப்பாங்க. இவர் இதுக்கு எடிட்டராக இருந்திருப்பார். நீங்கள் படிக்கணும். இந்த புக்கோடைய பெயர், இந்த பேப்பருடைய பெயர் பார்த்தீங்கன்னா An Echo of Silence, A Comprehensive Research Study on Early Child Marriage in Iran அப்படின்ற மிக முக்கியமான ஒரு 300 பக்கங்கள் கொண்ட ஒரு விரிவான ஒரு அறிக்கை, ஒரு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டில் இந்த பேப்பரை நான் பாதி படிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் படிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரிவாக இவங்க வந்து கேஸ் ஸ்டடி மாதிரி போட்டிருக்காங்க. இந்த ஊரில் இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்த குழந்தை இதன் மூலமாக பாதிக்கப்பட்டாங்கன்ற மாதிரி விரிவாக இருக்கும். நீங்கள் படிக்கணும். நான் இது லிங்க் நான் கீழே போட்டு வைக்கிறேன். எல்லாமே இவர் எவிடன்ஸோடு எடுத்து போட்டிருப்பாரு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். அப்போது இங்கே சிஸ்டமேட்டிக்கான ஒரு பீடோஃபீலியா இங்கே நடந்துகிட்ருக்கு நம்ம ஊரில் இன்றைக்கும். ஆனால் இந்த ஆள் இருக்கார் இல்லையா கொமேனி, இந்த கொமேனியினுடைய இந்த கொமேனி பெண்களை எப்படி மதித்தார், அவருடைய மனைவியை அவர் எந்த அளவு நேசித்தார், அவருடைய மனைவியை ஒரு கிளாஸ் தண்ணி கூட இவர் அந்த பெண்ணை எடுத்துகிட்டு வர சொல்லலை, இவர் பெண்களை அப்படி மதித்தார், அவருடைய மனைவியை அந்த அளவுக்கு ஒரு கௌரவமாக நடத்தினார் அப்படின்னு சொல்லி இங்கு உள்ள ஒருத்தர் இவர் ரீட்வீட் பண்ணுறாரு, ரீபோஸ்ட் பண்ணுறாரு ஒரு போஸ்ட்டை. ஆனால் இவர் இதெல்லாம் படித்தாங்களான்னா இல்லை, படிச்சிருக்க மாட்டாங்க. படித்தாலுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. வெளியே சொன்னால் இவங்களுக்கு ஓட்டு வராது. ஒருத்தன் குற்றவாளியாகவே இருந்தாலுமே அவன் கிரிமினல் தான், இவன் பீடோஃபைல். ஓகே, இப்போ இவங்க எப்ஸ்டீனை ஏன் இந்த அளவுக்கு இவங்க தூக்கி பேசுகிறாங்கன்னா, இவங்க ஏன் இந்த அளவுக்கு அப்படியே பொங்குறாங்கன்னா, எப்ஸ்டீன் ஒரு யூதன். ஓகே, இதில் இஸ்ரேலை சேர்ந்த எகுத் பராக் அப்படின்ற ஒரு முன்னாள் பிஎம் இந்த ஆள் மாட்டியிருக்கார் இல்லையா? இதனால் இவங்களுக்கு இஸ்ரேலை குறை சொல்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இவங்க வச்சுக்கிட்டு இப்படி பேசுகிறாங்க. ஆனால் இந்த கும்பல் தான் இங்கே சிஸ்டமேட்டிக்காக ஒரு பீடோஃபைல் ரிங் இங்கே நடந்துகிட்ருக்கு. இதை பற்றி பேச மாட்டீங்க. இதே மாதிரி இன்னொரு விஷயம், கொமேனி எழுதினார் இல்லையா இந்த கமெண்ட்ரி, இதே மாதிரி ஒரு கமெண்ட்ரி தான் தல்மூட் என்னன்னா, யூதர்கள் அவங்களுடைய மத புத்தகத்தை இவங்க எடுத்து வச்சு அவங்க புத்தகத்தில் உள்ள அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, நிறையா அவங்களுக்கு ரூல்ஸ்லாம் உண்டு. இதை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த உணவை சாப்பிடுங்க, இந்த உணவை அவாய்ட் பண்ணுங்கன்ற மாதிரி நிறையா இருக்கும். இதை அடிப்படையாக வச்சு அந்த ஊரில் உள்ள அந்த ராபைஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க, டிபேட் பண்ணுறாங்க. நம்ம இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி இவங்க டிபேட் பண்ணுவாங்க. இந்த டிபேட்ஸ், இவங்களுடைய ஆர்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உள்ளே இருக்கும். இது எல்லாத்தையும் அப்படியே ராவாக எடிட் பண்ணாமல் அப்படியே இதில் போட்டிருப்பாங்க. தல்மூதில் மொத்தம் அது மோர் தென் 6000 பேஜுக்கு மேலே, அது அவ்வளோ பெரிய ஒரு வால்யூமாக இருக்கும். இதெல்லாம் என்னென்னா ரா அன்எடிட்டட் டிஸ்கஷன்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் டிபேட்ஸ். ஓகே, அப்போ அதிகாரப்பூர்வமாக ஒரு மதம் ஒரு விஷயத்தை சொல்லலை அப்படின்னாலுமே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மதத்தை சேர்ந்தவங்க இதை டிபேட் பண்ணி இதை ஒரு வால்யூமாக போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இந்த தல்மூதில் இங்கே உள்ள கூட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாருங்கள் இப்போ தல்மூதில் இந்த மாதிரி போட்டிருக்கு, இந்த மாதிரி பெண்களை பற்றி இந்த மாதிரி போட்டிருக்கு. இன்னும் ஒரு படி மேலே போய் சில்ட்ரனுடைய பிளட்டை இவங்க குடிக்கிறாங்கன்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே சுண்ணத்து பண்ணுவாங்க இல்லையா, அந்த ப்ராக்டிஸை பற்றி போடப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இப்போ அதை யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை, டியூ டு
அது அந்தளவு ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை, அது இன்ஃபெக்ஷன் ஆகும்னு சொல்லி யாரும் இப்போ தான் ஃபாலோ பண்ணல. ஆனால் இந்த விஷயத்தை தல்மூத்தில் போட்டிருக்கு, அப்போது ஜூஸ் வந்து ரத்தம் குடிக்கிறாங்கன்னு சொல்லி இங்கே உள்ளவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கூட்டம் தான் இதே மாதிரி ஒரு கமெண்ட்ரி தான் ஈரானில் இவங்க போட்ட இந்த புத்தகம். ஆனால் என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு வரைக்கும் ஈரானில் இந்த குழந்தை திருமணம் அப்படின்ற பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி ஏன் யாரும் பேச மாட்டீங்க? நாங்கள் பெண்களுக்காக பேசுகிறோம், நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இங்கு உள்ள ஃபெமினிஸ்ட், இங்கு உள்ள கம்யூனிஸ்ட், இங்கு உள்ள திமுக, திக இந்த கும்பல் எல்லாருமே ஏன் இதை பற்றி பேச மாட்டீங்க? இதெல்லாம் செஞ்சவன் யாரு? பெண்களுக்கு எதிரான இந்த வன்முறையை தூண்டி விட்டது யாரு? பெண்களை இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறது யாரு? ஒரு பெண்ணை, ஒரு குழந்தைய காயப்படுற அளவுக்கு ஒருத்தன் ரேப் பண்ணுறான். இங்கே இவனை சிஸ்டமேட்டிக்காக இவனை காப்பாற்றி இதை ஒரு சட்டமாக கொண்டு வந்து வச்சிருக்கிற ஒரு பீடோஃபைல் கல்ச்சரை இங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க. இதை பற்றி ஏன் யாரும் பேசலை? நமக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு லிட்மஸ் டெஸ்ட். யாரெல்லாம் உண்மையானவங்க, யாரெல்லாம் போலியான போராளிகள், யாரெல்லாம் உண்மையானவங்க. இப்படி வக்கரமான ஒரு ஓட்டுக்காக அந்த ஊரில் உள்ள அந்த பெண்களுக்காக பேசாத ஒரு கூட்டம் இன்னைக்கு நம்மளை இவன் ஃபேசிஸ்ட்ன்றான். அப்போ உண்மையான ஒரு ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட், உண்மையான மக்களை கொடுமைப்படுத்துகிற ஒரு பீடோஃபைல் அரசாங்கத்தை அதை எதிர்த்து இவங்களால் பேச முடியல. இவங்க நம்மளை ஃபாசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய உண்மையான முகம். அப்போது இந்த பிரச்சனை வந்த நாள் முதற்கொண்டு இங்கே உண்மையானவங்க யார், பொய்யானவங்க யார், ஃபேக் யார், நிஜம் யார், யார் போலியாக பண்ணுறாங்க, யார் உண்மையாக பண்ணுறாங்க, யார் உண்மையாகவே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க இல்லையா? ரைட். நன்றி.